ஆமாங்க, நானும் ப்ரொடெஸ்ட் போயிருந்தேன். சோ ப்ரொடெஸ்ட்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத வீடியோல சொல்றேன். வாழ்க்கை கதை 41வது நாள்ல நான் தான் உங்க அர்ணவ் பேசிட்டு இருக்கேன். காலையில எந்திரிச்ச உடனே வாங்கிட்டு வந்த அயன் துணி எதுவுமே எடுத்து கபோர்ட்ல எடுத்து வைக்கல. அதனால டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் வந்தாரு விநாயகன்ற மாதிரி நம்ம வெட்டுக்கிளி நண்பர் வந்தாரு. நம்ம தம்பி எதுக்கு வந்திருக்காப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் நம்ம தம்பி தான் ஈவினிங் வந்து ப்ரொடெஸ்ட் வந்து போறோம். அதனால காலையிலேயே வந்து பிசினஸ் ஒர்க் எல்லாத்தையுமே சீக்கிரம் முடிச்சலாம் சொல்லிட்டு பிளான போட்டேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு வந்து, அதாவது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்த தலகாணியை வந்து இன்னும் அன்பாக்ஸ் பண்ணாம இருந்தது. அதையும் டக்கு டக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தா உண்மையிலே சொல்றேங்க, நல்ல ஒரு தலகாணி ஸ்லீப் கம்பெனி பிராண்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன். குளிர்ச்சியா இருக்கு. அதுல ஏதோ நூல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களாம். அது அவங்க பிராண்டோட ஏதோ ஒரு நூல் போல. அது பயங்கரமான கூலிங்கா இருக்கு. நம்ம தம்பி அடுக்கி வைப்பா தலகாணியெல்லாம் தோ வந்துடுறப்பா அப்படின்னா, பழனி படிக்கட்டு மாதிரி இப்படி அடிக்க வச்சிருக்கான். போடா முட்டி சத்த பயல அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு நம்மளோட 2 நண்பர்கள் இவங்களை வந்து நம்மளோட ஊட்டி வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. ஊட்டில இருந்து இவங்களோட தாய் தந்தை நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. எதுக்குன்னா இவங்க தாய் தந்தையை நம்ம கூட சேர்ந்து பிசினஸ் பண்றாங்க. அதுக்கான ஒரு டிஸ்கஷனுக்கு தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நம்ம வீட்டுல லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பின அப்புறம் நம்ம வந்து ப்ரொடெஸ்ட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த பேன் நீட் ப்ரொடெஸ்ட்டுக்கு எதுக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் குடும்ப பொறுப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும், அதே மாதிரி சமூக பொறுப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சமூகத்துல நடக்கிற அநீதியை நம்ம வந்து கேள்வி கேட்கல அப்படின்னா, நமக்கு மேல இருக்க தலைவர்கள், அதாவது நம்ம எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம் இல்லையா, அவங்க வந்து அவங்களோட ஃபேவரிசம்காக நான் இந்த சட்டம் கொண்டு வரேன், நான் இந்த சட்டத்தை புதுசா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம மேல அதை திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு புது சட்டம் ஒன்றும் தேவையில்லை, இருக்கிற சட்டத்தை தெளிவா பண்ணாலே போதும் அப்படின்னு தான் இங்க இருக்கவங்க எல்லாருமே கேட்கறாங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் இப்ப நடக்கிற விஷயம் என்னன்றது தெரியுது. டெல்லி வந்து ஃபேர் நீட் தான் கேட்கறாங்க, நம்ம பேன் நீட் கேட்கிறோம். ஏன் தமிழ்நாடு மட்டும் பேன் நீட் கேக்குது, ரத்து செய்ய சொல்லுது அப்படின்னா, லாஸ்ட் 10 வருஷமாவே நீட்டை வந்து வேணான்னு தான் சொல்லுது. ஏன்னா அனிதாவோட மரணத்துல இருந்தே தெரிஞ்சிருக்கும். 1176 மதிப்பெண் எடுத்த அனிதாவுக்கு எக்ஸாம் முடிச்ச உடனே நீட்ன்ற ஒரு புது தேர்வை கொண்டு வந்த அப்புறம் அந்த பொண்ணால ஹேண்டில் பண்ண முடியல. படிச்ச படிப்புல இருந்து எந்த ஒரு கொஸ்டினுமே நீட்ல கேட்கல, எல்லாமே புது கொஸ்டின்ஸ் அப்படின்றப்ப எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அதே விஷயங்கள் தான் இப்பயுமே நடக்குது. ஒரு குக்கிராமத்துல படிக்கிற பசங்களும் இங்க சென்னையில நல்ல ஒரு கார்ப்பரேட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க ஒரே படிப்பை தான் படிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்படியே நீங்க சொல்லுவீங்க படிக்கிற பசங்க எங்க இருந்தாலும் படிப்பாங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுங்க. நீட்டுக்குன்னா தனி கோச்சிங் சென்டர் வேணும். இங்க வந்து கோச்சிங் சென்டர் 1000 இருக்கு அப்படின்னா கூட நீங்க ஏதோ சென்னையில படிச்சு மேல போயிடலாம். ஊர்ல எங்க இருக்கும்? ஊர்ல வந்து ஒருத்தன் டாக்டர் ஆகணும்னு நினைச்சாலே ஐயோ நம்ம நீட்டுக்கு படிக்கணும்னா கோச்சிங் சென்டர் சேரணும், அது சேரணும், இது சேரணும்னு ஆரம்பத்திலே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் மெயினா தமிழ்நாடு இதை வந்து பேன் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் என்னோட சப்போர்ட்டுமே நான் வந்து பண்றேன். இதை பத்தி நான் இன்னொரு விளக்கமான ஒரு வீடியோ நம்ம சேனல் வந்து வரும். நீங்க பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.